ராமாயணம் என்றாலே ராமர், சீதா, ராவணன், லக்ஷ்மணன், பரதன், ஆஞ்சநேயர் இப்படி நிறைய கேரக்டர் நம்ம ஞாபகத்துல வருவாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒருத்தவங்கள பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவங்க யாருன்னா லக்ஷ்மணனோட மனைவி ஊர்மிளா. சொல்ல போனா ராமாயண போரோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ஊர்மிளையோட தியாகம்தான். அது என்னன்னு பார்க்கலாமா? வனவாசத்தில் ராமர் மற்றும் சீதைக்கு பாதுகாப்பு கவசமாக லக்ஷ்மணன் இருந்தார்னு சொன்னா, லக்ஷ்மணனுக்கு பாதுகாப்பு அரணாய் இருந்தது ஊர்மிளையோட பவித்திரமான அன்புதான். இரவும் பகலும் தன்னோட அண்ணனையும் சீதையையும் காக்க நினைச்சாரு லக்ஷ்மணன். அதுக்காக தன்னோட தூக்கத்தை 14 ஆண்டுகள் தியாகம் செய்ய முடிவெடுத்தாரு. ஆனா அதுக்கு தூக்கத்தோட கடவுளான நித்ரா தேவி சம்மதிக்கல. அப்போ தன்னோட கணவனோட கடமைக்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குகிறேன் என்று நித்ரா தேவியிடம் கோரிக்கை வச்சு அதுல வெற்றியும் கண்டாங்க ஊர்மிளா. தூங்குறது என்ன பெரிய தியாகமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம 14 ஆண்டுகள் லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்ந்து தூங்குறது சாதாரண தியாகமா? இதனால அவரோட ஆரோக்கியம் பெருமளவுல பாதிக்க கூடும். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாம தன்னோட கணவன் மேல கொண்ட காதலுக்காக அதை செய்ய முன்வந்தாங்க ஊர்மிளை. அதே போல ராமாயண போரில் ராவணனை அழிக்க வேண்டுமென்றால் அதற்கு முன் அவன் மகன் இந்திரஜித்தை அழிப்பது அவசியம். ஆனா ராமனால கூட இந்திரஜித்தை வதைக்க முடியாத நிலைமை இருந்தது. அதற்கு காரணம் அவன் வாங்கியிருந்த வரம் அப்படி. எவன் ஒருவன் 14 ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கிறானோ அவன் கையால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை இந்திரஜித் பெற்றிருந்தான். அதனால 14 ஆண்டு காலம் உறங்காமல் இருந்த லக்ஷ்மணன் அவனை வதைத்து ராமருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தார். லக்ஷ்மணரோட தியாகத்தை நினைத்து பார்க்கிற அளவுக்கு கூட அவருடைய மனைவி ஊர்மிளாவின் தியாகத்தை நம்ம யாரும் நினைத்து பார்க்கிறதே கிடையாது.